ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 28. சீதையின் தற்கொலை முயற்சி. திருஜிடையின் வார்த்தைகள் தாகத்தால் தவித்தவன் நாவில் அமுதத் துளிகள் விழுந்தது போல் சீதையின் துக்கத்தை தணித்தன. மேகங்கள் சூரியனை மூடிக்கொள்ளும் போது வெயில் கொளுத்தாது. சற்று நேரத்தில் மேகங்கள் விலகியதும் வெயிலில் கால் கொப்பளித்துவிடும். சீதையின் நிலையும் அவ்வண்ணமே இருந்தது. திருஜிடை அகன்றதும் அவளை கவலை மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. ஐயோ, இன்னும் 2 மாதங்கள் தானே கெடுவில் பாக்கியிருக்கின்றன. நான் போன ஜென்மத்தில் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன். கடைசியில் நான் ராவணனுக்கு உணவாகத்தான் சமைக்கப்பட போகிறேன். ராமா, என் துக்கத்தை நீக்க நீங்கள் அக்கறை காட்டவில்லையே. லக்ஷ்மணா, நீ வனவாசம் புறப்படும் போது சுமித்ரா தேவி சீதை என்னை போல் நினைத்துக்கொள் என்றார்களே. உன் தாயின் துயரை நீக்குவது உன் கடமை இல்லையா? கௌசல்யா மாதா, உங்கள் பிள்ளை என்னை கைவிட்டது நியாயமா? ஒருவேளை ராம லக்ஷ்மணர்களை மாரிச்சன் கொன்றிருப்பானோ? ராமா, அல்பரக்கனுக்கு உம்மை அளிக்கும் சக்தி ஏது? பூரண சந்திரனை போன்ற முகமும் நீண்ட புஜங்களும் உடையவரே, சத்தியத்தை உயிராக கொண்டவரே, அனைத்து உயிர்களுக்கும் பிரியமானவரே, நான் அயோத்தியிலேயே சகல சுகங்களையும் அனுபவித்து கொண்டு ராஜபோகமாய் இருந்திருக்க வேண்டும். ரட்சிப்பீர் என்று உங்கள் பின்னால் வந்தது பிசகாகிவிட்டதே. நான் வெற்றும் தரையில் புழுதிப்படிய உட்கார்ந்திருக்கிறேன். நீங்கள் வனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்பி பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அழகிய மாதருடன் சுகித்திருக்கலாம். நான் உங்களை மறுபடி பார்ப்பேன் என்ற நம்பிக்கையே போய்விட்டது. தர்ம வழி நடப்பவர்களுக்கு உத்தம பலன்கள் கிடைக்கும் என்று சாஸ்திரங்களும் பெரியோர்களும் சொன்னது என் விஷயத்தில் பலிக்கவில்லையே. நான் ராவணனை ஏறெடுத்து பார்த்தால் போதும், சிரேஷ்டமான போகங்களை அனுபவிக்க முடியாதா? பதிவிரதா தர்மத்தை காப்பாற்றி வருகிறேன், அது உமக்கு தெரியவில்லையா? உயிரை விட விஷமோ ஆயுதங்களோ எனக்கு இங்கு கிடைக்கவில்லை. என்ன செய்வேன் என்று புலம்பி எழுதாள் பேதை. அந்த சமயம் ராட்சசிகள் ஒவ்வொருவராய் உறங்கத் தொடங்கினர். ராட்சசிகள் விழித்துக் கொள்வதற்குள், பொழுது புலர்வதற்குள் தூக்குமாட்டிக் கொள்வோம் என்று தீர்மானித்து தனது நீண்ட பின்னலை கழுத்தில் சுற்றி முடிச்சிட்டு கனத்த கிளையில் கட்ட முடிவு செய்தாள். அப்புறம் மனதில் ஏகப்பட்ட குழப்ப எண்ணங்கள். ராவணனின் குற்றத்தை மன்னித்திருப்பாரோ? ஆனால் லக்ஷ்மணருக்கு பொறுமையே கிடையாதே. இப்படி எண்ணிய சீதைக்கு சுபசகுனங்கள் ஏற்பட்டன. சர்க்கம் 29. சீதைக்கு ஏற்பட்ட சுபசகுனங்கள். பிறந்த இடம் புகுந்த இடம் இரண்டுக்குமே என் தற்கொலையால் அபகீர்த்தி ஏற்படுமே. ராவணனால் மாசுபட்டதால் தான் வைதேகி பிராணஹத்தி செய்து கொண்டாள் என்று அபவாதம் பேசுவார்களே. இப்படி நினைத்தவுடன் சீதையின் இடது கண், புஜம், தொடை எல்லாமே துடித்தன. அட, எனக்கும் நல்ல காலம் வரப்போகின்றதா என்று எண்ணினாள். சீதையின் இடுப்பு வஸ்திரம் நழுவியது. இளைத்திருப்பதால் நழுவுகிறது என்றே சமாதானம் செய்து கொண்டாள். காகம் முதலில் கிழக்கே பார்த்து கரைந்தது. எனக்கு லாபம், எனக்கு லாபம் என் ரகுநந்தனை பற்றிய செய்திதான் இப்போது தென்கிழக்காய் திரும்பி கரைகிறது. எங்கள் எதிரியான ராவணன் நாசமடைவான் என்றதுக்கு அறிகுறியோ அந்த மரத்தில் ஏகப்பட்ட ஆந்தைகள். ஓர் ஆந்தை இருமுறை சீறியது. நான் நினைத்து கொண்டிருக்கும் காரியம் என் பிரபு இந்த ராவணனை வென்று என்னை மீட்டு செல்ல வேண்டும் என்பதே. அது விரைவில் நடக்கும் என்கிறதே. அடுத்து ஓர் ஆந்தை 6 முறை சீறி பந்து தரிசனம் என்கிறது. எந்த பந்துவை தரிசிக்கப் போகிறேன்? பறவைகளே, என்னை தேற்ற என் மாமன் தசரதர் அனுப்பினாரா? இதோ இந்த ஆந்தை 9 முறையும் இது அதற்கு மேலும் ஒன்றாக 10 முறையும் சீறி காட்டுகிறது. நன்மை சுகம் ஏற்படும் என்று உணர்த்துகிறீர்கள். நடந்தால் சந்தோஷம்தான். இது என்ன பள்ளி? கூந்தலில் விழுந்து நெற்றி முகம் எல்லாவற்றையும் கடந்து பூமியில் விழுந்து அந்த மரத்தில் ஏறி பூமியை பார்த்து குறி சொல்கிறது. உறவினர் சந்திப்பும் நற்செய்தியும் பட்டாபிஷேகமும் ஏற்படும் என்கிறாய். நீ சொன்னால் பொய்யாகாது. நான் மாயமானை பார்க்கும் நாள் காலை எழுந்தவுடன் சொத்தென்று வலக்கையில் விழுந்தாயே. உதறினேன், இடக்கையில் ஒட்டி கொண்டாய். பொன்மானை பார்த்து அல்ப சந்தோஷியானேன். நீ சொன்னது போல் துக்கமும் துயருமாய் கட்டுப்பட்டு கிடக்கிறேன். விடியப் போகிறதோ? இப்படி பட்சிகள் கூட்டம் கூட்டமாய் மரங்களில் வந்திறங்கின்றனவே. நானும் என் சுற்றத்தாரோடு கூட போகிறேனா? அந்த புதரிலிருந்து மூஞ்சுரு கத்துகிறது. பூனையிடம் மாட்டிக்கொண்டிருக்குமோ? இல்லை, இதோ ஓடிவிட்டதே. விக்னங்கள் தீரும் வேலை வந்துவிட்டதா? இப்படி அனைத்தையும் கணக்கிட்ட மைதிலி மனம் மகிழ்ந்தாள். சர்க்கம் 30. மாருதி சீதையிடம் பேச நிச்சயித்தல். மரத்தின் மேலிருந்து மாருதி அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தார். எண்ணற்ற வானரர்கள் நாலா திசைகளிலும் தேடுகின்ற சீதையை பார்க்கும் பாக்கியத்தை நான் மட்டுமே பெற்றிருக்கிறேன். இவள்தான் சீதை என்பதற்கு நிரூபணமாக ராவணன் வந்து மிரட்டியதும் ராட்சசிகளின் பயமுறுத்தலும் சீதையின் புலம்பலும் உதாரணமாயிற்று.
சீதாதேவிக்கு இனியும் ஆறுதல் சொல்லாதிருந்தால் பிசகு நேரிடும். சும்மா பார்த்துவிட்டு போவது தூதனுக்கு அழகல்ல. காப்பாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று மனதுக்கு தெரிந்தாலே இவள் உயிர் இவளிடத்தில் தங்கி இருக்கும். ராமனின் துன்பங்களை முயற்சியை இவளுக்கு தெரிவிக்க வேண்டும். அவர் சொன்ன அடையாளங்களை சொல்லி நான் பார்த்து பேசியதற்கடையாளமாக ஏதாவது பெற்று போனால்தான் ராமலக்ஷ்மணர்களும் சுக்ரீவனும் நம்புவார்கள். விடிந்தால் எதுவும் செய்ய முடியாது. இவள் பின்னலை கழுத்தில் சுற்றி மரக்கிளையை சோதித்தாள். இவள் தூக்கு போட்டுக்கொண்டு சாக முயற்சி செய்ய போகிறாள் என்று யூகிக்கிறேன். இவளோடு சமஸ்கிருதத்தில் பேசினால் ராவணனிடமிருந்து நான் இதை கற்று வந்ததாக நினைப்பாள். அல்லது ராவணனோ என்று கூட சந்தேகிக்கலாம். ஏற்கனவே ஏமாந்தவள். கோசல தேசத்து பாஷையில் பேசுவதே சிரேஷ்டமானது. என்னை பார்த்ததும் கத்தி ராட்சசிகளை எழுப்பி விடாமல் இருக்க வேண்டும். சீதையிடம் சொல்ல வேண்டியதை சொல்லி கேட்க வேண்டியதை கேட்கும் வரை இடையூறு ஏற்படுவது நல்லதல்ல. அம்பு இலக்கை அடைவதுதான் எய்தவனுக்கு பெருமை. இல்லையேல் அறுவடை சமயத்தில் சூறாவளி காற்றும் பேய் மழையும் பிடித்து கொண்டாற் போல் ஆகிவிடும். முதலில் பிராட்டியின் பயத்தை தெளிவிக்க வேண்டும். ராமன் மேல் இவள் கொண்டிருக்கும் பக்திதான் என் பலம். ராமசரிதத்தை இங்கிருந்தபடியே சொல்வோம். அவருடைய கல்யாண குணங்களை வர்ணிப்போம் என்று தீர்மானித்தார்.